ஃப்ரம் மெட்டாஃப்ளேம். இது பேட்டர்ன்ஸ் சால்விங். அதாவது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் பேட்டர்ன் பிரிண்ட் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான ட்ரிக்கை யூஸ் பண்ணி எப்படி பேட்டர்ன்ஸ் எந்த விதமான பேட்டர்ன்ஸ்னாலும் சரி எவ்வளோ ட்ரிக்கியாக நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஆப்டிமைஸ்டாக நம்ம சேனல்லேருந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5 இந்த மாதிரி 5 ரோஸ் அண்ட் காலம்ஸில் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணுறோம். ஆக்சுவலி இது வந்து ஒரு பேஸ் அமைது. இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்காட்டினாலும் இந்த மாதிரி இதுக்கு அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம அடுத்து சால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் எல்லாமே இன்டர்வியூஸில் ரொம்ப கேட்கக்கூடிய ப்ராப்ளம்ஸாக இருக்குது. ஸோ எவ்வளோ ட்ரிக்கியாக நம்ம சால்வ் பண்ணலாம், இந்த ரோ அண்ட் காலம் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி ட்ரிக்கியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்ட் n இஸ் ஈக்குவல் டு 4. அதாவது 4 இல்லாமல் நம்ம இங்கே 5 தானே வச்சுருக்கோம். ஸோ 5ங்கிறத நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இனிஷியலாக நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஃபார் லூப், அதாவது நம்ம இந்த மாதிரி பேட்டர்னை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து நெஸ்டட் ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா இங்கே வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்குது. கரெக்டாக ரோஸ் அண்ட் காலம்ஸில் வந்து பேட்டர்ன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த சைடில் லெஃப்ட் சைடில் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டேப்லர் வச்சு நீங்கள் எப்பயுமே சால்வ் பண்ணிக்க பழகுங்க. எந்த விதமான பேட்டர்ன்ஸ்னாலும் இதை மாதிரி சால்வ் பண்ணிடலாம். இப்போது என்னுடைய லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 இந்த 1 2 3 4 5ங்கிறது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா உங்களோட ரோஸை ரெஃபர் பண்ணுது. அதாவது இது ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் அண்ட் ஃபோர்த் அண்ட் ரெஸ்பெக்டிவ் இப்படி போகுது. இதே இது உங்களுடைய ஸ்டார் உங்களோட ஒவ்வொரு ரோலையும் எத்தனை ஸ்டார் இருக்குது அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுது. கரெக்டாக? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் ரோவில் உங்களுக்கு எத்தனை ஸ்டார் இருக்குது? 5 இருக்குது. கரெக்டாக? அடுத்து உங்களுடைய செகண்ட் ரோலையும் 5, உங்களோட தேர்ட் ரோலையும் 5 இருக்குது, உங்களோட ஃபோர்த் 5, ஃபிஃப்த் 5. ஸோ இந்த 5 ஸ்டார்ஸ் இருக்குது. நம்ம அப்படியே என்ன பண்ண போகிறோம்னா பிரிண்ட் பண்ண போகிறோம். அதாவது உங்களுடைய ரோ மொத்தம் நீங்கள் 5 ரோஸ் வந்து நீங்கள் ஐட்ரேட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் உங்களோட ஒவ்வொரு ரோவும் 5 ஸ்டார்ஸை பிரிண்ட் பண்ணணும். உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபார் லூப், அதாவது அவுட்டர் ஃபார் லூப் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா உங்களோட ரோவை ரெப்ரசன்ட் பண்ணுது. I இஸ் லெஸ் தென் n I ப்ளஸ் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு நான் அவுட்டர் ஃபார் லூப்பை ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ அவுட்டர் ஃபார் லூப் ரன் பண்ணுறேன். இன்னர் ஃபார் லூப் வந்து உங்களோட காலமை ரெப்ரசென்ட் பண்ணுது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் எப்பயுமே இன்னர் ஃபார் லூப் இஸ் ரெஃபரிங் டு காலம். ஸோ அதுவும் நான் என்ன பண்ணுறேன்னா 0லேருந்து எது வரைக்கும் ரன் பண்ணுவேன், இதுவும் வந்து 5 டைம்ஸ் தான். இதுங்க ஏன்னு நான் சொல்கிறேன். ஸோ அதாவது n டைம்ஸ் தான் ரன் பண்ண போகிறேன். ஜென்ரலாக சொல்லணும்னா j++ கொடுத்து நான் என்டர் தட்டிடுறேன். அதாவது இப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கிறேன், அதாவது 0th ரோ. அது இந்த பாருங்க, இந்த ரோவை நான் பார்த்து சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு இந்த ரோவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 ஸ்டார்ஸ் பிரிண்ட் பண்ணணும். இந்த ரோ நான் 1ங்கிற ரோவை எடுத்துகிட்டு நான் உள்ளே வரேன். அதாவது 0th ரோவை நான் எடுத்துகிட்டு உள்ளே வரேன். வந்தோடனே என்னோட 0th ரோவில் 5 ஸ்டார்ஸ் பிரிண்ட் பண்ணணும். அப்போ 5 ஸ்டார்ஸ் பண்ணணும்னா அகெயின் வந்து 5 ஸ்டாருக்காக இந்த இன்னர் ஃபார் லூப்பை நான் ரன் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், ஃபஸ்ட்டு ரோக்கு 5 ஸ்டார் பிரிண்ட் ஆகும், செகண்ட் ரோக்கு 5 ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகும். புரியுதா? ஸோ இப்படியே நம்மளுக்கு ஒவ்வொரு தடவைக்கும் ஒவ்வொரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபார் லூப் மெத்தட் யூஸ் பண்ணுறோம், நெஸ்டட் ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம இப்போ சிஸ்டம் டாட் பிரிண்ட்எல்என் போடணும். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் மட்டும் போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகக்கூடாது, ஸ்டார்ஸ் அடுத்தடுத்து பிரிண்ட் ஆகணும். ஸ்டார் இது பண்ணி ஒரு ஸ்பேஸ் மட்டும் விட்டுக்கிறேன். ஆனால் இப்போ இது எல்லாத்தையுமே இப்படி போட்டோம்னா நம்மளுக்கு எல்லாமே வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா சைடில் பிரிண்ட் ஆகும். ஆனால் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு ரோவும் முடிய கீழே வரணும். ஸோ அந்த கர்சரை நம்ம கீழே கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் யூஸ் பண்ணணும். எல்என்ங்கிறது என்ன பண்ணணும்னா உங்களுடைய கர்சரை நெக்ஸ்ட் லைனுக்கு கொண்டு வரும். ஸோ இப்போ நம்ம அவுட்புட் செக் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோதாங்க கோட், பெருசாக ஒன்றும் இல்லை. இப்படி தான் வந்து லூப் வந்து ரன் ஆகுது. ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ங்கிறதுனால ரொம்ப சிம்பிளாக தெரியலாம். ஆனால் நீங்கள் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகும்போது உங்களுக்கு ரோஸ் அண்ட் காலம் வச்சு இந்த டேப்லெட்டில் நம்ம ஃபில் பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ட்ரிக்கியாக இருக்கும். நீங்கள் இந்த ட்ரிக்கை எங்கேனாலும் எந்த பேட்டர்ன் சால்விங்க்குனாலும் அப்ளை பண்ணலாம். சொன்னேன் அப்கமிங் வீடியோஸையும் கொஞ்சம் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ பாருங்கள், நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஜாவா சி பேட்டர்ன் டாட் ஜாவா. ஸோ ஒரு ஏதோ எரர் வந்திருக்கு. ஸோ என்ன எரர்னு பார்க்கலாம். ஸோ சிஸ்டம் டாட்க்கு சம் ஸ்பெல்லிங் வாஸ் ராங். யா டாட் யூஸ் பண்ணல. ஸோ டாட் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம்.
பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, பேட்டர்ன் ரன் ஆயிடுச்சு. ஸோ திஸ் வாஸ் அவர் பேட்டர்ன். ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அடுத்தடுத்த அப்கமிங் பேட்டர்ன்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ப்ராப்ளம் கண்டினியூ பண்ணலாம். இந்த ப்ராப்ளம்னா நம்ம இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை சால்வ் பண்ண போகிறோம். அதாவது இந்த மாதிரி ஒரு ரைட் ஹாஃப் பிரமிடை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கும் வந்து அந்த மாதிரி ஸ்மால் ட்ரிக் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்த அதே ட்ரிக்கு நம்ம இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் நிறைய ஸ்டார்ஸ் இருக்கும், ரைட் சைடில் நிறைய ஸ்பேஸ் இருக்கும். நீங்கள் இந்த இடத்துல ஸ்பேஸை நீங்கள் பார்க்க வேண்டாம். ஸோ ரைட் ஹாஃப் பிரமிட்க்கு நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்டார்ஸை மட்டும் பாருங்கள், எப்படி ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகிருக்கு. ஜஸ்ட்டு ஒரு ஸ்பேஸ் எல்லாத்துக்கும் ஈவனாக இருக்குது, கரெக்டாக. ஸோ நான் இப்போ என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்தம் எத்தனை ரோவுக்கு 5 ரோஸ் இருக்குது இந்த இடத்துல. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் ஸோ அப்போ முதல்ல 5 இதை எழுதிக்கிறேன். அடுத்து ஸ்டார் பிரிண்ட் பண்ண போகிறேன். அப்போ ஒரு ஸ்டாரை நான் பிரிண்ட் எழுதிக்கிறேன். இப்போது எனக்கு ஒவ்வொரு ரோலையும் எத்தனை எத்தனை இருக்குன்னு பார்க்கணும், அதாவது எத்தனை ஸ்டார் இருக்குன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ரோவில் 1 ஸ்டார், நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவில் 2 ஸ்டார், தேர்ட் ரோலையும் 3 ஸ்டார்ஸ், ஃபோர்த் ரோவில் 4 ஸ்டார்ஸ், ஃபிஃப்த் ரோவில் 5 ஸ்டார்ஸ், கரெக்டாக. ஸோ இதுதான் இப்படி தான் இருக்குது. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த பர்டிகுலர் ஒன் ரோவையும் இது வந்து காலமையும் ரெப்ரசென்ட் பண்ண போகுதுங்கிறது தெரியும். ஸோ இந்த கர்சரை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்னர் ஃபார் லூப் அண்ட் அவுட்டர் ஃபார் லூப் அதே கதை தான். அவுட்டர் ஃபார் லூப் என்ன பண்ண போகுதுன்னா 1லேருந்து 5 வரைக்கும் பிரிண்ட் பண்ண போகுது, அதாவது பிரிண்ட் பண்ண போகிறதுல எடுத்துகிட்டு வர போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அவுட்டர் ஃபார் லூப் முதல்ல நான் எழுதிக்கிறேன். இன்ட் I இஸ் ஈக்குவல் டு 0லேருந்து 0 எடுத்துக்க வேணாம், இங்கே 1லேருந்து எடுத்துக்கிறேன். 1th ரோலேருந்து 5th ரோ வரைக்கும் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன், அதாவது nth ரோ வரைக்கும் பிரிண்ட் பண்ண போகிறேன். I++ போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட ஃபார் லூப்பில் இன்ட் j இஸ் ஈக்குவல் டு 1லேருந்து j இஸ் லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு n, ஈக்குவல் டு இந்த இடத்துல தான் ஒரு சின்ன ட்விஸ்ட், நான் என்னன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் உங்களுடைய ஃபர்ஸ்ட் I இஸ் ஈக்குவல் டு 1 இன்னர் ஃபார் லூப்குள்ளே எடுத்துகிட்டு வரீங்க, கரெக்டாக. எப்பயுமே என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட இன்னர் ஃபார் லூப் முடிஞ்சதுன்னா உங்களோட அவுட்டர் ஃபார் லூப்பில் நெக்ஸ்ட் வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும், கரெக்டாக. ஸோ உங்களோட இன்னர் ஃபார் லூப்பில் நீங்கள் உங்களுடைய இதை எத்தனை தடவை ரன் பண்ணணும், இங்கே எத்தனை கொடுத்துருக்கேன், ஃபர்ஸ்ட் டைம் 1 டைம் ரன் பண்ணணும். ஏற்கனவே உங்களோட இனிஷியலாக உங்களோட 1ங்கிறது வந்து இந்த I இஸ் ஈக்குவல் டு 1 அப்படி தானே, அதாவது ஃபஸ்ட்டு டைம் உங்களோட ஐயோட வேல்யூ 1ஆக தானே இருக்கும். நான் இந்த இடத்துல ஐன்னு கொடுத்து பார்க்கணே என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போது உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் 1 எடுத்துகிட்டு வருவீங்க, இந்த ஜேயோட வேல்யூ 1ஆக இருக்கும். 1 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது உங்களுக்கு ட்ரூ. அப்போ உங்களோட ஸ்டார் எத்தனை தடவை பிரிண்ட் ஆகும், 1 டைம் பிரிண்ட் ஆகும், கரெக்டாக. இப்போ இது சப்போஸ் இன்னொரு அதே கேஸில் இன்னொன்று எடுத்துக்கலாம். இப்போ உங்களுடைய ஐ வேல்யூ இன்னர் ஃபார் லூப் ஒரு தடவை ஸ்டார் பிரிண்ட் பண்ணி முடிச்சிருச்சு. நெக்ஸ்ட் உங்களோட அவுட்டர் ஃபார் லூப் போயிட்டு உங்களோட ஐயோட வேல்யூ என்ன ஆகும், 2ன்னு ஆகும், கரெக்டாக. இப்போ உங்களுடைய ஜேயோட வேல்யூ ஃபஸ்ட்டு இந்த உள்ளே வந்தோன்னா 1ஆக இருக்கும், உங்களோட ஐயோட வேல்யூ 2ஆக இருக்கும். இனிஷியலாக 1 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு I அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகும், அதாவது 1 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2க்கு. நெக்ஸ்ட்டு திருப்பி என்ன ஆகும்னா, திருப்பியும் லூப் போயிட்டு உங்களோட I இஸ் லெஸ் தென் 2 இஸ் அதாவது ஜேயோட வேல்யூ இன்னும் 1 இன்க்ரிமெண்ட் ஆகி 2ன்னு ஆயிருக்கும். அப்போ 2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 அப்படின்னா இன்னொரு தடவை ஸ்டார் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜேயோட வேல்யூ 3ன்னு ஆகிடும். அப்போ 3 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2னா உங்களுக்கு ஸ்டார் என்ன ஆகாதுன்னா பிரிண்ட் ஆகாது, உங்களுக்கு லூப்பை விட்டு வெளியே வந்துடும். அப்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பராக எங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இன்க்ரிமெண்ட் ஆகி நம்மளுக்கு ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகுது. இருங்க நான் இன்னொரு தடவை நான் சிம்பிளாக சொல்லிடுறேன், இந்த டேபிள் வச்சு உங்களுக்கு இன்னும் புரியும். பிரிண்ட் எல்என் யூஸ் பண்ண வேண்டாம், பிகாஸ் நம்மளுக்கு ஒரே ரோவில் தான் பிரிண்ட் ஆகணும். ஸ்டார் போட்டுட்டு ஒரு ஸ்பேஸ் மட்டும் விட்டுறேன், நம்மளுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் அப்போ தான் நம்மளுக்கு வந்து உள்ளே இருக்கிற ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து system dot out dot print ln, ஏன்னா நம்மளுக்கு இங்கே நெக்ஸ்ட்டு ஒரு ரோ முடிஞ்சோன்னா அடுத்த காலம் அடுத்த ரோக்கு வர்றதுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். ஸோ அதனால அடுத்த லைனுக்கு போகிறதுக்கு இந்த பிரிண்ட் எல்என்கிறத யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேப்லரை பாருங்களேன், உங்களுக்கு மொதல் காலம் ஒரே ஒரு ஸ்டார், ரெண்டாவது ரோவில் 2 ஸ்டார், அந்த லாஜிக் தாங்க இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன் இந்த ஃபார் லூப்பில். நல்லா தெளிவாக பார்த்தீங்கன்னா நான் சொன்னதை வச்சு உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வந்து இது பண்ணலாம், ஜாவா சி ரன் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் நேம் மாற்றிருந்தேன். ஓகே, கம்பைல் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜாவா பேட்டர்ன். ஸோ ரன் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பேட்டர்ன் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு.
ஸோ உங்களுக்கு இந்த கோட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் நம்ம அடுத்ததில் பார்க்கலாம். அப்படி கண்டினியூ பண்ணலாம். அதுதான் என்னது அப்படின்னா லெஃப்ட் ஹாஃப் பிரமிட். இப்போ நேரம் நம்ம ரைட் ஹாஃப் பிரமிட் சால்வ் பண்ணோம். இப்போ லெஃப்ட் ஹாஃப் பிரமிட் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் ஸ்டார்ஸ் இருக்கா 1 2 அதே மாதிரி தான் 5 ரோஸ்க்கு நான் ஸ்டார்ஸ் வச்சுருக்கேன். என்னன்னா இதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ், முன்னாடி ஸ்பேஸ் பின்னாடி ஸ்டார்ஸ் அப்படி இருக்குது கரெக்டாக. ஸோ நான் இந்த இடத்துல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த எம்டி ஸ்பேஸில் ஸ்டார் இருக்கிற டாலர் சிம்பிள் இருக்கிற மாதிரி நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இந்த இடத்துல மட்டுமே 1 2 3 4 இந்த எம்டி ஸ்பேஸில் மொத்தம் 4 டாலர் சிம்பிள் இருக்கிற மாதிரி நான் அசியூம் பண்ணிக்கிறேன். அடுத்து 3, அடுத்து 2, அடுத்து 1. ஸோ அப்போ எனக்கு அத்தனை நான் டாலர் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி டாலர் இருக்கிற மாதிரி நான் அசியூம் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல அதாவது நான் ஃபர்ஸ்ட் ரோவில் எத்தனை டாலர் சிம்பிள்ஸ், ஸோ 4, அடுத்த ரோவில் 3, அடுத்த ரோவில் 2, அடுத்த ரோவில் 1, அடுத்த ரோவில் ஒன்றுமே இல்லை, ஸோ 0. ரைட். சரி, இப்போ அதே மாதிரி ஸ்டார் எத்தனை இருக்குன்னு பாருங்க. ஸ்டார் வந்து ஃபர்ஸ்ட் ரோவில் எத்தனை ஸ்டார் இருக்கு 0, அடுத்த ரோவில் 1, சாரி ஃபர்ஸ்ட் ரோவில் என்னென்ன ஸ்டார் இருக்கு 1 ஸ்டார் இருக்கா. ஸோ அப்போ 1, செகண்ட் ரோவில் 2, நெக்ஸ்ட் ரோவில் 3, நெக்ஸ்ட் ரோவில் 4, நெக்ஸ்ட் ரோவில் 5. ஸோ கரெக்டாக. ஸோ இத்தனை ஸ்டார்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ இப்படி நம்ம ஃபில் பண்ணிட்டோம்னா நம்மளை வந்து நம்ம கோடை எழுதுறது வந்து யாராலையும் தடுக்க முடியாது. ஒன்றும் இல்லை. இப்போ இதை 4 3 2 1 இதை தான் நீங்கள் அப்படியே லூப்பில் அப்ளை பண்ண போகிறீங்க. லூப் ஜஸ்ட் ஃபார்முலா மாதிரி தாங்க. ஃபார்முலா மாதிரி நீங்கள் இந்த டேப்லர் ஃபார்முலா மாதிரி அதில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சது. நான் எப்படி அப்ளை பண்ணேன்னு சொல்கிறேன். I is equal to 0. ரைட். 0 வேண்டாம், நம்ம 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ 1 எடுத்துக்கலாம். 1லேருந்து ஆரம்பித்து சரிப்பா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எடுத்தோன்னா அவுட்டர் ஃபார் லூப் மொத்தம் 5 ரோ தான். அப்போ நம்ம விளக்கம் போல் என்ன பண்ணிடலாம், 5 ரோனா கண்ணை மூடிட்டு 5 கால், அதாவது 5 வரைக்கும் ரன் ஆகணும்னு நம்ம வச்சிடலாம். ஐயோ 5ங்கிறது இங்கே எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம், எண்ணில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதாவது எத்தனை ரோஸுங்கிறது நம்ம அவுட்டர் லூப்பில் வந்து ரன் பண்ண போகிறோம். ஸோ I is less than or equal to 5. ஐ என்ன பண்ணணும், இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே போகணும். கரெக்டாக. ஸோ இப்போ ஐ இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே போகிறேன். இப்போ இன்னர் ஃபார் லூப்பில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் ஸ்டோரி வருது. இருங்க வரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முதல் தடவை ரன் ஆகும்போது நம்மளுக்கு எத்தனை ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகணும், 4 ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகணும், அண்ட் ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். கரெக்டாக. ஸோ அப்போ நான் இந்த ஃபஸ்ட்டு டைம் இந்த லூப் ரன் ஆகும்போது உள்ளே எத்தனை பிரிண்ட் ஆகணும், 4 ஸ்பேஸ் ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். அடுத்த தடவை ரன் ஆகும்போது 3 ஸ்பேஸ் 2 ஸ்டார். நான் இந்த இடத்துல ஸ்பேஸ்க்கு பதிலாக டாலர் வச்சு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைனலாக நம்ம அதை எடுத்து விடும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அப்போ கொஞ்சம் கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும், அதனால தான். ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களுடைய ஃபார் லூப்புக்குள்ளே இன்னொரு ஃபார் லூப் நான் க்ரியேட் பண்ணுறேன். அதுலேயும் நான் என்ன பண்ணுறேன்னா ஜேலேருந்து நான் J1 இஸ் ஈக்குவல் டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். J இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எது வரைக்கும் ரன் பண்ணணும். ஸோ இப்போ 1ன்னு இருக்குது, நல்லா பாருங்க 1ன்னு இருக்குது. நம்மளோட டோட்டல் என்னது 5. இப்போ என்னோட ஐயோட வேல்யூ இனிஷியலாக என்னது 1. 5 மைனஸ் அதாவது n மைனஸ் 1 என்னது 4 வந்துருச்சா. ஸோ அப்போ n மைனஸ் 1 கிவ்ஸ் மீ 4. அப்போ நான் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா என்னுடைய n மைனஸ் ஐ போடலாமா. என்ன இங்கே பாருங்களேன், 5 மைனஸ் 1 இஸ் 4, 5 மைனஸ் 2 இஸ் 3, n மைனஸ் 3 இஸ் 2. அதாவது 5 மைனஸ் 3 இஸ் 2. கரெக்டாக கிடைக்குதா. ஸோ புரியுதா நான் சொல்கிறது. இப்போ பாருங்கள், இன்னொரு தடவை டைப் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக தூக்கி அந்த ஃபார்முலாவை அப்படியே போட்டுருவீங்க. ஸோ n மைனஸ் ஐ வந்து என்னது, என்னங்கிறது வந்து 5 எப்பயுமே. ஸோ 5லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 4. அடுத்தது 5, அதாவது இவங்க நான் இந்த இடத்துலையே டைப்பும் பண்ணிடுறேன். 5 மைனஸ் 1, 5 மைனஸ் 2. புரியுதா. 5 மைனஸ் 3, ஸோ 2. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து இந்த பர்டிகுலர் ஒன்னை இப்படி நம்ம ஐட்ரேட் பண்ணி சால்வ் பண்ணுறோம். அப்போ நம்ம டைரெக்டாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த இடத்துல J இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n மைனஸ் ஐ அப்படின்னு கொடுத்துடலாமா. ஸோ கொடுத்துட்டோன்னா ஒவ்வொரு தடவை லூப் ரன் ஆகும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா வேல்யூஸ் வந்து 4 3 2 1 அண்ட் 0 வரைக்கும் நம்மளுக்கு அந்த டாலர் சிம்பிள் வந்து பிரிண்ட் ஆகிடும். நான் அந்த டாலரை கடைசியில் நான் ஸ்பேஸால் ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். ஸோ டோன்ட் வரி. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபார் லூப். சரி, இந்த ஒரு ஃபார் லூப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபார் லூப் இந்த ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகிடும்.
இந்த 4 ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகிடும். இந்த ஸ்டாரை பிரிண்ட் பண்ணணுமே அதுக்கடுத்து, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் ஒரு ஃபார் லூப் எழுதணும். அதாவது இந்த அவுட்டர் ஃபார் லூப்க்கு உள்ளேயே, அதாவது இந்த ஃபார் லூப்க்கு நேரையே நம்ம என்ன பண்ணணும்னா, இன்னொரு ஃபார் லூப் எழுதணும். கரெக்ட்டா? அப்படின்னா தானே நம்மளால இன்னொரு இது கொடுக்க முடியும். சேம் நேமே வச்சுக்கலாம். அதாவது இந்த ஜே முடிஞ்சதுக்கப்புறம் தானே இது இதாக போகுது. ஸோ அதனால சேம் நேமே வச்சுக்கிறேன். ஸோ அது இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம இப்போ தான் கதைக்கு வரோம். இப்போது இது 1 இருந்ததுன்னா இதுவும் 1 தான். இது 2 இருந்ததுன்னா இதுவும் 2 தான். இது 3னா இது 3. நம்ம அப்போ ஏற்கனவே நம்ம லாஸ்ட் லாஜிக்கில் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி உள்ள பேட்டர்னில் பார்த்தோம். எப்படி பண்ணோம்? 1லேருந்து ஆரம்பித்து ஜே வந்து இஸ் லெஸ் தென் ஐ வரைக்கும். கரெக்டாக? நம்ம ஈக்குவல் டு ஐ வரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் ஈக்குவலாக கிடைக்கும். சப்போஸ் 1 எடுத்துகிட்டு வருதுன்னா 1 டைம் இதுவும் பிரிண்ட் ஆகும். சப்போஸ் இது 2 எடுத்துகிட்டு வருதுன்னா 1 and 2 2 தடவை இது பிரிண்ட் ஆகும். ஸோ இப்படி நம்மளுக்கு இந்த ஐட்ரேஷன் நடக்கும். லாஸ்ட் பேட்டர்ன் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ புரியலன்னா ஸ்டாப் பண்ணி ரிவர்ஸ் பண்ணி வீடியோவை, அதாவது முன்னாடி போய் வீடியோ ஒரு தடவை பாருங்கள். நான் இப்போ பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். system.out. பிரிண்ட் போட்டுட்டு நான் இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ டாலர் சிம்பிள் எட் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த ரோவை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த இடத்துலையும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நம்ம ஸ்டாரை பிரிண்ட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ ஸ்டாரை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் பண்ணிவிட்டு அகெயின் நான் என்ன பண்ணணும், இங்கே வந்துட்டு எனக்கு வந்து ஒவ்வொரு லைனுக்கு கீழேயும், அதாவது ஒவ்வொரு ரோ முடிஞ்சு எனக்கு ஒரு லைன் வரணுமா. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட அவுட்டர் ஃபார் லூப்பில் நான் என்ன பண்ணணும்னா நான் இந்த system.out.println இல்லைன்னா கொடுக்கணும். அவுட்டர் ஃபார் லூப்பில் இந்த ஃபார் லூப் முடிஞ்சோன்னு தான் கொடுத்துருக்கணும். சாரி, இங்கே தான் கரெக்டு. ஸோ இந்த இடத்துல நான் கொடுக்குறேன் பிரிண்ட் எல்என் கொடுத்து ஸ்பேஸ் தேவையில்லை. ஸோ கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இப்போ எப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு தடவைக்கும் அடுத்தடுத்த ரோவில் போய் நம்மளுக்கு நின்று நம்மளுக்கு பிரிண்ட் ஆக போகுது. ஸோ நான் ரன் பண்ணி காட்டுறேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கோட். ஜாவா சி பேட்டர்ன் ஓகே, கம்பைல் ஆகிடுச்சு. ஜாவா பேட்டர்ன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாருங்க, இந்த ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல நம்மளுக்கு டாலர் பிரிண்ட் ஆயிருக்கா. ஸோ இப்போ நான் டாலர் சிம்பிளை ரிமூவ் பண்ணிடுறேன். நம்மளுக்கு எக்ஸாக்டாக அந்த கோட் வந்து நம்மளுக்கு இதாகிருக்கும் பாருங்கள். ஸோ டாலர் ரிமூவ் பண்ணிட்டு லெட்ஸ் மீ ஹாவ் ஒன் மோர் ஸ்பேஸ். ஏன்னா நம்மளுக்கு ரெண்டு ஸ்பேஸ் இருக்கணும். இந்த இதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கணும், இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். கரெக்டு தானே? ஸோ அதனால் அப்படி இது பண்ணுறேன். ஸோ அகெயின் நான் கம்பைல் பண்ணிக்கிறேன். கம்பைல் பண்ணிவிட்டு லெட் மீ ரன் த கோட். பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண பேட்டர்ன் வந்து நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த பேட்டர்ன் எப்படி சால்வ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ புரியலன்னா திருப்பி பேக் போய் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ போங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் போங்க. பிரமிட் அப்படிங்கிற ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் பிரமிடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஒரு பிரமிட் ஷேப் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். இதுவும் நம்ம இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் எத்தனை ரோஸ், அதே மாதிரி 5 ரோஸ் அண்ட் 5 காலம்ஸ் இருக்குது. அதில் சில இடத்துல ஸ்பேஸ் இருக்குது. நம்ம இந்த இடத்துல இருக்கிற ஸ்பேஸை நெக்லெக்ட் பண்ணிடலாம். பட் இந்த இடத்துல இருக்கிற ஸ்பேஸை நம்ம பிரிண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த இடத்துல இருக்கிற ஸ்பேஸ் அது போக இந்த ஸ்டார்ஸை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இதை எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரைட்? ஸோ இப்போ நான் இந்த ஸ்பேஸ்க்கு பதிலாக நான் இந்த இடத்துல டாலர் சிம்பிள் வச்சுக்கிறேன். இந்த இடத்துல எத்தனை ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கு பதிலாக நான் இந்த இடத்துல டாலர் சிம்பிள் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ இப்போ இந்த இடத்துல 4 ஸ்பேஸ் இருக்கும் பாருங்களேன். ஏன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 3 4. ஸோ இந்த இடத்துல மட்டுமே மொத்தம் 4 ஸ்பேஸ் வருது. ரைட்டா? ஸோ அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ரோவில் எத்தனை ஸ்பேஸ் இருக்குது? 4 ஸ்பேஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டாலர் வச்சு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். அடுத்ததில் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, அடுத்ததில் 2, அடுத்ததில் 1, அடுத்ததில் ஒரு ஸ்பேஸ் கூட இல்லை. ஸோ 0. ரைட்? கரெக்டாக? ஸோ இப்போ நான் அதே மாதிரி நான் இங்கிட்டு வந்துக்கிறேன். வந்துட்டு எனக்கு எத்தனை ஸ்பேஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1, நெக்ஸ்ட்டில் 2, நெக்ஸ்ட்டில் 3, நெக்ஸ்ட்டில் 4, நெக்ஸ்ட்டில் 5, நெக்ஸ்ட்டில் 5 இருக்கா. ஸோ இத்தனை ஸ்டார்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு எம்டி ஸ்பேஸ் தான். நம்ம எதுவும் பிரிண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம சின்ன டிஃப்ரென்ஸ் தான் பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லை. இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபார் லூப், அவுட்டர் ஃபார் லூப்புக்கு இந்த இது யூஸ் பண்ணிப்பீங்க. இன்னர் ஃபார் லூப்புக்கு வந்து இன்னர் ஃபார் லூப்பில் வந்து ஒவ்வொரு தடவையும், அதாவது ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கு தனி இது ஸ்டாரை பிரிண்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஃபார் லூப்னு நீங்கள் யூஸ் பண்ணிப்பீங்க. கரெக்டாக? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ முதல்ல நான் அவுட்டர் ஃபார் லூப் எழுதிடுறேன். ஃபார் int i is equal to 0லேருந்து, அதாவது 1லேருந்து ஆரம்பித்து
ஐ இஸ் லெஸ் தென் என் வரைக்கும் ஐட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ அகைன் என்னோட ஐயை வந்து நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ப்ளஸ் 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 பண்ணிவிட்டு என்டர் தட்டி ஃபார் int j is equal to 1லேருந்து ஆரம்பித்து ஜே அதாவது எதுக்கு போடுறேன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜே இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எது வரைக்கும் வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பிரிண்ட் பண்ண போகிறேன், ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ண போகிறேன். எத்தனை ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ண போகிறேன், 4 ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ண போகிறேன். கரெக்டாக? அப்போது என்னோட 4 ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணணும்னா இங்கே 5, இது என்னோட வேல்யூ என்னது 5, என்னுடைய இது ஸ்பேஸோட வேல்யூ என்னது இனிஷியலாக 4. அப்போ எனக்கு 4 ஸ்பேஸ் வரணும். அப்போ எனக்கு இந்த இடத்துல 4ங்கிறது ஃபஸ்ட் டைம் இந்த ஃபார் லூப் இது 4 டைம்ஸ் ரன் பண்ணணும் இந்த ஃபார் லூப் வந்து. ரைட்டா? ஸோ அப்போ 4 வரணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி n மைனஸ் ஐ, அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ என்னோட 5 என்ன, என்னோட வேல்யூ 5, என்னோட 5 மைனஸ் 1 என்னது, அதாவது இது வந்து என்ன 1ங்கிறது என்ன இனிஷியலாக என்னோட ஐ. கரெக்டாக? அப்போ n மைனஸ் 1 அதாவது n மைனஸ் ஐ, தட் இஸ் 5 மைனஸ் 1 4 இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் என்னோட 5 மைனஸ் 2 3. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பெக்டிவாக உங்களுக்கு வேல்யூஸ் கிடைக்குதா. நம்ம இப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதே தான் யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஜே ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துட்றேன். ஸோ அதே தான், ஆனால் என்னென்னா சின்ன டிஃப்ரென்ஸ் தான், ஸ்பேஸ் தான் இப்போ ப்ராப்ளம். அந்த ஸ்பேஸை தான் நம்ம கரெக்டாக பிரிண்ட் பண்ண வைக்கணும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஸ்பேஸை பிரிண்ட் பண்ண போகிறோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் மட்டும் கொடுத்து என்ன பிரிண்ட் பண்ணும், ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும் கொடுக்க போகிறோம். அவ்வளோதாங்க. ஸ்பேஸை மட்டும் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகிடும் ஃபஸ்ட் டைமுக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டார் இருக்குது, அதை வேறு நம்ம பிரிண்ட் பண்ணணுமே அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், int j இஸ் ஈக்குவல் டு 1லேருந்து ஆரம்பித்து உங்களுடைய இது ஐ வரைக்கும், அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு தடவைக்கும். இப்போ ஃபஸ்ட் ரோவில் எத்தனை ஸ்டார் இருக்குது, 1, செகண்ட் ரோவில் 2, தேர்ட் ரோவில் 3. அப்போ என்னது எப்படின்னா உங்களோட ஐ இஸ் ஈக்குவல் டு ஸ்டார் வேல்யூ, அதாவது உங்களோட ஐயும் ஜேவும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஸ்ட்ரைட்டாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஃபார்முலாவில் ஜே இஸ் ஈக்குவல் டு ஐனே நம்ம கொடுத்துடலாம். எஸ் நாட் ஈக்குவல் டு ஜே ப்ளஸ் ப்ளஸ், ஜஸ்ட்டு ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இனிமேல் நீங்கள் பிரிண்ட் பண்ண போகிற பேட்டர்ன் எல்லாமே ஃபார்முலா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் கொடுத்துட்டு இங்கே தாங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னென்னா ஸ்டாரை பிரிண்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு ஸ்பேஸ் இப்படி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், ஒரு ஸ்டாரு அடுத்து ஒரு ஸ்டாரு ஒரு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் உங்களுடைய அவுட் சைட் தி ஃபார் லூப் வந்துட்டு, அதாவது இன்னர் ஃபார் லூப் வந்துட்டு நீங்கள் இன்னொரு சின்ன வேலை நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகிறதுக்காக சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் யூஸ் பண்ணணும். அவ்வளோதான். பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த பேட்டர்ன் கிடச்சிரும். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாமா, லெட்ஸ் ட்ரை இட். பேட்டர்ன் டாட் ஜாவா ரன் பண்ணிட்டேன், கம்பைல் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துருச்சா. ஸோ ஏன் வந்து 5 ரோஸ் வராமல் 4 ரோஸ் தான் வந்திருக்கு, ஏன் இந்த ப்ராப்ளம்? ஸோ இது நம்ம என்னென்னு நம்ம பார்க்கணும். லெட்ஸ் see that too. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏன் அவுட்டர் ஃபார் லூப்பில் எனக்கு 4 ரோஸ் மட்டும் பிரிண்ட் ஆகிருக்கு, நீங்கள் இதை டீபக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அவுட்டர் ஃபார் லூப் வந்து 1லேருந்து n வரைக்கும், அதாவது 1 நம்பர் பிஃபோர் வரைக்கும் தான் பிரிண்ட் பண்ணுது. நம்ம இந்த இடத்துல ஈக்குவல் வரைக்கும் போட்டால் தான் நம்மளுக்கு 5 டைம்ஸும் பிரிண்ட் ஆகும், அதாவது n டைம்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். 1 2 3 4 and 5 வரைக்கும் நம்மளுக்கு லூப் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு ஹைட்ரேட் பண்ணும். கரெக்டாக? ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்திருக்கு. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ ஜாவா சி போட்டு கம்பைல் பண்ணிட்டேன், பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணால் we are getting 5 rows with stars and space. Okay, so next pattern பார்க்கலாம். பேட்டர்ன் போகலாம். ஸோ இந்த பேட்டர்ன் அதாவது இன்வெர்டட் ரைட் ஹாஃப் பிரமிட். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பிரமிடை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிரமிட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து பேட்டர்னை வந்து பிரிண்ட் பண்ண போகிறதுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் 5 4 3 2 1 ரைட்டா. ஸோ எனக்கு 5 ரோஸ் தான் இருக்குது. அப்போ நான் இந்த மாதிரி ஐயில் வந்து 5 ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 1 2 3 4 5ன்னு சொல்லிட்டு நான் எழுதிடுறேன்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ஸ் பிரிண்ட் பண்ணுறது வந்து ஃபர்ஸ்ட் ரோல எனக்கு 5 செகண்ட் ரோல 4 அப்படியே பார்த்தீங்கன்னா, இந்த ஐ வந்து எப்படி முன்னாடி போதோ, இந்த ஸ்டாரோட இது பாருங்களேன், அப்படியே ரிவர்ஸ்ல போயிருக்கு. இது அசெண்டிங்ல இருக்கு, இது டிசெண்டிங்ல இருக்கு. ஸோ இதுக்கு எப்படி நம்ம ஃபார்முலா மேக் பண்ணலாம்? ஸோ இதுக்கு ஃபார்முலாவே தேவையில்ல. ஒரு சின்ன ஒரு ட்ரிக் போதும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஐய வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா, பின்னாடி இருந்து ஓட விட்டுறலாம். 5, 4, 3, 2, 1 ஓட விட்டுறலாம். நம்மளோட ஸ்டார முன்னாடி இருந்து ஓட விட்டுறலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டா வரும் பாருங்களேன். நான் அதாவது ஒண்ணும் இல்ல. இப்ப நானு எழுதுறேன். கோட் எழுதுறேன் பாருங்களேன். உங்களோட ஃபார் லூப்ப வந்து நான் என்ன பண்றேன், அதாவது அவுட்டர் ஃபார் லூப் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, லாஸ்ட்லேருந்து ஓட விடுறேன். அது எப்படி லாஸ்ட்லேருந்து ஓட விட முடியும்? உங்களுக்கே தெரியும்ல. ரிவர்ஸ் தாரே நீங்க எப்படி பண்ணுவீங்க? லாஸ்ட்லேருந்து பிரிண்ட் பண்ணுவோம். அதாவது உங்களோட எண்ணோட வேல்யூ 5னா, ஃபர்ஸ்ட்டு 5 எடுத்துட்டு உள்ள வரும். அடுத்து 5லேருந்து 5, 4, 3, 2, 1 அப்படி பிரிண்ட் பண்ற மாரி. ஸோ i இஸ் லெஸ் தென் 0 வேண்டாம். 1 வரைக்கும். நம்மளுக்கு மொத்தம் 5 டைம்ஸ் தான் அவுட்டர் ஃபார் லூப் இருக்கு. அதனால 5 டைம்ஸ் பிரிண்ட் பண்ண போறேன். பட் ரிவர்ஸ் ஆர்டர்ல. ஸோ ஐய வந்து நான் என்ன பண்ணிடுறேன்னா, மைனஸ் மைனஸ் குடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு தடவை என்ன ஆகும்னா, எனக்கு டிக்ரிமெண்ட் நடக்கணும். ஸோ 5, 4, 3, 2, 1 இதாகும். ஸோ இன்னர் ஃபார் லூப் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சின்ன வேலை. ஃபார் லூப்ல இன்ட் ஜேன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு, அத நான் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். கரெக்ட்டா? ஏன்னா நம்மளுக்கு மொத்தம் 5 ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு 5ங்கிற வேல்யூவ உள்ள எடுத்துட்டு வரும். ஸோ 1லேருந்து ஆரம்பிச்சு எனக்கு ஜேயோட வேல்யூ வந்து ஈக்குவல் டூ ஐயா இருக்கிற வரைக்கும். ஐயோட வேல்யூ வந்து 5. அப்போ 1 டூ 5னா 5 தடவை இந்த ஃபார் லூப் மொத இது டைம் வந்து பிரிண்ட் ஆகும். அப்போ ஜே ப்ளஸ் ப்ளஸ் போட்டுட்டு நான் என்ன பண்ணிடுறேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் போட்டு ஸ்டாரை பிரிண்ட் பண்ணிடுவேன். ஸ்டாரை பிரிண்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுறேன். ஒன்றும் இல்லைங்க. நான் இப்போ திருப்பி சொன்ன மாதிரி தான். இப்போ n வந்து ஃபஸ்ட் டைம் 5 1லேருந்து 5 அப்படின்னா 1 2 3 4 5 வந்து ஸ்டார் பிரிண்ட் ஆகிடும். ஸ்டார் வித் ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு அதாவது இந்த ஸ்டார் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் இதெல்லாம் பிரிண்ட் ஆகிடுமா. அடுத்து உங்களுடைய ஐயோட வேல்யூ செகண்ட் வந்து என்ன ஆயிருக்கும், டிக்ரிமெண்ட் ஆகி 4ன்னு ஆயிருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ 4 அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட 1லேருந்து உங்களுடைய 4 வரைக்கும். கரெக்டாக? இப்போ 1லேருந்து 4 வரைக்கும்னா 4 ஸ்டார் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்படியே 5 4 2 1 அப்படிங்கிற மாதிரி ஸ்டாராக பிரிண்ட் ஆகிட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணிடணும் ஃபைனலாக, ஒவ்வொரு தடவை ரோ பிரிண்ட் பண்ணும்போதும் ஒவ்வொரு ஸ்பேஸ் விடணும். ஸோ அப்போ அவுட் டாட் பிரிண்ட் எல்என் யூஸ் பண்ணி ஜஸ்ட் அப்படியே விட்டுட்டோம்னா கூட போதும். எதுவும் கொடுக்க தேவையில்ல. ஸோ இப்போ பார்ப்போம். ரன் பண்ணி ட்ரை பண்ணலாம். எப்படி ரன் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, ஜாவா சி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சம் எரர் வந்திருக்கு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா? ஓகே. ரெக்டிஃபை பண்ணிவிட்டு ரன் பண்ணோன்னா நத்திங் இஸ் பிரிண்டட். வை ஸோ? லூப்குள்ளே எதுவும் என்டர் ஆகலையா என்னன்னு செக் பண்ணலாம். எஸ், நான் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கேன். ஏன்னா ஐஎஸ் இஸ் ஈக்குவல் டு 5 போட்டுட்டு ஐஎஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போட்டிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஏன்னா 5 இஸ் லெஸ் தென் இப்போ இது போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். 5 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1னா எனக்கு லூப்புக்குள்ளே என்ட்ரே ஆகாதே. ஸோ அப்புறம் என்ன பண்ணணும், 5 இஸ் கிரேட்டர் தென் தான் யூஸ் பண்ணணும். அதாவது கிரேட்டர் தென் யூஸ் பண்ணோன்னா மைனஸ் மைனஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ 5 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1ங்கிறது ட்ரூ. ஸோ அன்டில் தட் இட் வில் டேக் தட் அண்ட் இட் வில் பிரிண்ட் த இன்னர் லூப். கரெக்டாக? புரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஐட்ரேஷன் நடக்குது. ஸோ இப்போ நம்மளுக்குள்ள லூப்குள்ளே வந்து நம்மளுக்கு என்ட்ரு ஆகும். அவுட்டர் லூப்குள்ளே வந்து என்ட்ரு ஆக போகுது. ஸோ நம்ம ஃபஸ்ட் வந்து கம்பைல் பண்ணிக்கலாம். கம்பைல் பண்ணிவிட்டு யா சி த அவுட்புட். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ரைட்? ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பேட்டர்ன் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். பேட்டர்ன் வந்து சால்வ் பண்ணலாம். இன்வெர்ட்டட் லெஃப்ட் ஹாஃப் பிரமிட். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம ரைட் ஹாஃப் பிரமிட் பார்த்தோம். இப்போ லெஃப்ட் ஹாஃப் பிரமிட் பார்க்கலாம். ஸோ இந்த பிரமிட்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரோல உங்களுக்கு 5 நெக்ஸ்ட் 4 நெக்ஸ்ட் 3 2 1 ஸ்டார்ஸ் இருக்கா. ஸோ இப்போது ஸ்டார்ஸ் இருக்குது. பட் ரைட் சைடில் ஸ்பேஸும் இருக்குது. கரெக்டாக? அப்போ நம்ம ஸ்பேஸையும் நம்ம பிரிண்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் ரோல என்னமோ 0 ஸ்பேஸ் இருக்கலாம். அடுத்த ரோல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ரோல 2 ஸ்பேஸ், நெக்ஸ்ட் ரோல 3 ஸ்பேஸ், நெக்ஸ்ட் 4 ஸ்பேஸ். ஸோ இப்படி இருக்குது. இப்போ ஸ்டார்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்ஸ் எத்தனை இருக்குது, 5 ஸ்டார், 4 ஸ்டார், நெக்ஸ்ட் ரோல தேர்ட் ரோல 3, நெக்ஸ்ட் ரோல 2, நெக்ஸ்ட் ரோல 1. ஸோ இத்தனை ஸ்டார்ஸ் இருக்குது.
இப்படி தான் நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே இந்த ஐயும், இந்த ஸ்டார் பேட்டர்னையும் பார்க்கும்போது லாஸ்ட் ஒரு இது சால்வ் பண்ணோமா, பார்த்த மாரி இருக்கா? ஐய ரிவர்ஸ்ல ஓட விட்டுட்டு, ஸ்டார்ஸ் அப்படியே வரிசையா பிரிண்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு கடகடன்னு அப்படியே நம்மளுக்கு பிரிண்ட் ஆச்சா? ஸோ நம்ம ஸ்டார பிரிண்ட் பண்றதுக்கு அது யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஸ்பேஸ்ன்னு ஒரு மேட்டர் இருக்கே, அத என்ன பண்றது? அப்படின்னு பார்க்கும்போது, அதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ நம்ம முதல்ல என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, நம்மளுக்கு ஸ்பேஸ் தான் பிரிண்ட் பண்ணணும் கரெக்ட்டா? ஸோ ஸ்பேஸ் பிரிண்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணிடுறேன், ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் முதல்ல ரிவர்ஸில் வந்து லூப்பை நான் ரன் பண்ணிடுறேன். ஐ இஸ் இன்ட் ஃப்ரேம் பண்ணோம்ல, ஸோ இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு 0 சாரி 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ரிவர்ஸில் பண்ணுறோன்னு சொன்னோம். ஸோ அப்போ என்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஐ இஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு லெஸ் தென் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா என்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 வரைக்கும் நான் இட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு n டைம்ஸ் வந்து கரெக்டாக நம்மளுக்கு லூப் இட்ரேட் ஆகும். ஐயனா மைனஸ் மைனஸ் பண்ணி ஒரு ஒரு தடவையும் லூப்பில் இருந்து ஒவ்வொரு ஐயோட வேல்யூ மைனஸ் பண்ணிட்டே வரேன் கரெக்டாக. ஸோ இப்போ 5 4 3 2 1 நம்மளுக்கு வரும். இப்போ இன்சைட் த ஃபார் லூப்பில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம், இந்த டாலர் சிம்பிள், அதாவது ஸ்பேஸ் நம்ம இந்த இடத்துல. ஸோ ஆகும்போது int j இஸ் ஈக்குவல் டு எதுலேருந்து பிரிண்ட் பண்ணணும், 1லேருந்து நான் ஃபார்முலா சொல்லிடுறேன் ஒரு நிமிஷம். 1லேருந்து j இஸ் லெஸ் தென் ஃபார்முலா பாருங்கள். இப்போ நம்மளுக்கு ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ண போகிறோம். இது வந்து 5 ஃபஸ்ட்டு 5ஆக இருக்க போகுது. ஸோ n-1 யூஸ் பண்ணலாமா, n-i, அதாவது n-iனா என்னது, n வந்து 5, ஐயோட வேல்யூ 1, அப்போ 5 - 1 இஸ் 4 கரெக்டா? ஸோ இப்போ 4 வந்து உங்களுக்கு எங்கே பிரிண்ட் ஆகும்னா, இங்கே நான் இங்கே எழுதிட்டணும். 1 செகண்ட். ஸோ என்னன்னா, இதில் என்ன ஒரு சின்ன பிரச்சனைனா, நான் இப்போ ரிவர்ஸ் பண்ணிட்டேன்ல, அப்போ நான் என்ன பண்ணிடுறேன்னா, ரிவர்ஸ் பண்ணதை நான் எடுத்து எழுதிடுறேன். அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்காது. ஸோ இந்த n வந்து 5 தான். இப்போதைக்கு நான் இதை எடுத்துடுறேன். ஆ 5லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஏன்னா ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணுறதுனால. ஸோ 5 4 3 2 அண்ட் தென் 1 நான் ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணுறதுனால. ஸோ இப்போ 5 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இந்த இடத்துல என்னோட n வேல்யூ என்னது 5. ஸோ அப்போது n வேல்யூ எனக்கு ஏற்கனவே 5, என்னோட i வேல்யூ இப்போ ஏற்கனவே இப்போ இங்கே இருக்கிற மாதிரி 5. அப்போ n மைனஸ் ஐனா 5 - 5 இஸ் 0. நெக்ஸ்ட் ரோவில் 5 - 4 இஸ் 1, ரைட்? இப்படியே நம்மளுக்கு என்ன ஆகும்னா, நம்மளுக்கு இதான் ஃபார்முலா, n - i தான் ஃபார்முலா இப்போதைக்கு, ரைட்? ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு n - i ஃபார்முலா. நான் அப்போ என்ன பண்ணிடுறேன்னா, இஸ் ஈக்குவல் டு n-iங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணிடுறேன். ஸோ ஜேயோட வேல்யூன்னு என்ன பண்ணுறேன்னா, ப்ளஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். என்ன பிரிண்ட் பண்ண போகிறேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் பண்ண போகிறேன். பிரிண்ட் மட்டும் போட்டுட்டு ஸ்பேஸ் நம்மளுக்கு தேவை, ஒரு ஸ்பேஸ், ரைட்? ஸோ பண்ணிவிட்டு இப்போ நான் இன்னொரு இப்போ ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும். இப்போ 5 ஐயோட வேல்யூனா ஸ்டாரும் என்னது அப்படின்னா 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆகணும். 4 ஐயோட வேல்யூனா 4 டைம்ஸ். ஸோ அப்போ என்ன பண்ணால் டைரெக்டாக கொடுத்துடலாம். அப்போ 4 இன்ட் ஜே இஸ் ஈக்குவல் டு 1லேருந்து ஆரம்பித்து ஜே இஸ் லெஸ் தென் ஐ வரைக்கும் கொடுக்குறேன். ஜே இஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு ஐ போடணுமா, இல்லை வெறும் லெஸ் தென் போடணுமா, ஈக்குவல் டு ஐ போடணும். அப்படி போட்டால் தான் நம்மளுக்கு இப்போ 1 டைம் ஐ இருக்குன்னா நம்மளுக்கு 1 டைம் பிரிண்ட் ஆகும், 2னா 2 டைம்ஸ் நம்மளுக்கு ஸ்டார் பிரிண்ட் ஆகும். ஏற்கனவே நம்ம இந்த லாஜிக் பார்த்தோம். ஸோ புரியலன்னா பேக் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம், ஸ்டார் பிரிண்ட் பண்ண போகிறோம், ரைட்டா? ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் போட்டு நான் ஸ்டார் பிரிண்ட் பண்ணிடுறேன். ஸ்டார் பிரிண்ட் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டுட்டேன், ரைட்? ஸோ இந்த லைனை காப்பி பண்ணிவிட்டு நம்ம வெளியும் ஏன் பிரிண்ட் பண்ணுறோம், நம்மளுக்கு நெக்ஸ்ட் லைனில் வந்து நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ரோ முடியும் போதும் நம்மளுக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். எம்டி ஸ்பேஸ் விட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் இந்த பேட்டர்ன் நம்மளுக்கு வருதான்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு கம்பைல் ஆகிடுச்சு. செகண்ட் பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணோன்னா இன்வெர்டட் ட்ரையாங்கிள் வந்திருக்கு. நம்மளுக்கு இப்படி பிரிண்ட் ஆகணுமா என்ன?
நம்மளுக்கு ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம்? j is less than I is right. j is less than n minus I கூட கரெக்ட் தான். என்ன தப்பு பிரிண்ட் ஆயிருக்கு? ஐ ஆக்சுவலாக இங்கே 2 ஸ்பேஸ் வரும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. ஏன் நான் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த ஒவ்வொரு இடத்தையும் அது வந்து தனித்தனி ஸ்பேஸாக எடுத்துக்கும். இப்போ சப்போஸ் இந்த மாதிரி இன்வெர்ட்டட் பேட்டர்ன் நீங்கள் பிரிண்ட் பண்ணணும்னா யூ டோன்ட் வாண்ட் டு கிவ், என்ன சொல்கிறது, நீங்கள் இந்த மாதிரி 2 ஸ்பேஸ் கொடுக்க தேவையில்லை. 2 ஸ்பேஸ் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நகண்டுக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இருங்க ஒரு நிமிஷம், நான் இன்னொரு தடவை ரன் பண்ணி காட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஜாவா சி அண்ட் தென் ஜாவா பேட்டர்ன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துருச்சா? ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் பேட்டர்ன், நம்மளோட பேட்டர்ன் வந்து ஆக்சுவலாக இன்வெர்ட்டட் பிரமிட் தான். ஸோ நம்ம அந்த பேட்டர்னையும் இப்போ ஷார்ட்டாக அப்படியே முடிச்சிடலாம். ஸோ இன்வெர்ட்டட் பிரமிடில் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்க போகுது? ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுறோம்னு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே இப்போ பார்த்தோம், ஒரு சின்ன இதுதான் பண்ணோம், சின்ன ஒரு சேஞ்சஸ் தான் பண்ணோம். ஸோ என்ன சேஞ்சஸ்? இந்த இடத்துல வந்து 2 ஸ்பேஸ் விடாமல் சிங்கிள் ஸ்பேஸ் விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்வெர்ட்டட் ஃபுல் பிரமிட் கிடச்சிரும். அதுதான் நம்ம இப்போ சால்வ் பண்ணோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஸோ பேட்டர்ன் போட்டிங்கன்னா கிடச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அந்த பர்டிகுலர் இன்வெர்ட்டட் போடுறதுக்கு முன்னாடி நார்மல் பிரமிட் பண்ணீங்க தெரியுமா? ஸோ நார்மல் பிரமிட் அண்ட் அந்த லெஃப்ட் சைட் அந்த பிரமிட் கண்டுபிடிச்சப்பையும் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பேஸ்னால தான் ஒரு டோட்டல் பேட்டர்னே சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த 2 பேட்டர்னையும் நம்ம இங்கே கம்பைன் பண்ணி பிடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்மளோட நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னு பார்த்தோம்னா நம்மளோடது வந்து ரோம்பஸ் பிரமிட். அதாவது நம்ம இந்த ஒரு பேட்டர்னை வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக நம்மளுக்கு எத்தனை ரோஸ் இருக்குது? 5 ரோஸ் அகெயின். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேசஸ் இருக்குது, உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போ எப்பயுமே என்ன பண்ணிடணும் அப்படின்னா லெஃப்ட் சைடில் நான் இதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்பேஸ், அதாவது டாலர் சிம்பிள் நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிறேன், ஒரு சாம்பிளுக்கு வச்சுக்கிறேன். ஸோ டாலர் சிம்பிள், அதாவது இந்த இடத்துல நம்மளுக்கு எத்தனை ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஒரு ஸ்பேஸும் இல்லை, அப்போ 0. ரைட்? நெக்ஸ்ட் எத்தனை ஸ்பேஸ் இருக்குது? 1 ஸ்பேஸ். நெக்ஸ்ட் 2 ஸ்பேஸ். நெக்ஸ்ட் 3 அண்ட் தென் 4. கரெக்டாக? ஸோ இப்படி தான் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஸ்பேஸ் வந்து இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்டார்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார்ஸ். ரைட்டா? ஸோ அதே தாங்க, ரொம்ப ஈஸி. ஃபார்ம் இது ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா கடகடன்னு முடிஞ்சிடும். 3 அண்ட் 2 அண்ட் 1. ஸோ இப்போ ஃபார்மில் பார்க்கலாமா? ஸோ இப்போ ஃபார்மில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 5 வரைக்கும் பிரிண்ட் ஆக போகுது, இது வந்து 0லேருந்து 4 வரைக்கும் பிரிண்ட் ஆக போகுது. கரெக்டாக? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொஷனில் மொத்தம் 5 ரோஸ் இருக்குது. ரைட்? ஸோ நான் இந்த இது வந்து ஏற்கனவே நான் இப்போ சொல்லிட்டேன். இப்போ ஃபார்மில் பார்த்தோம் அப்படின்னா 5 ரோஸ். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1 தான் கம்மி ஸ்பேஸ் வந்து. 1லேருந்து இது 0 இருக்குது, இது 2 இருந்தால் இது 1 இருக்குது, இது 3னா இது வந்து 2, இது 4னா இது 3, இது வந்து 5னா 4. அதாவது ஜஸ்ட்டு 1 வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு டிக்ரிமெண்ட் ஆயிருக்கு. கரெக்டாக? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா உங்களோட ஐலேருந்து 1 கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ 1 மைனஸ் 1 வந்து 0, 2 மைனஸ் 1 வந்து 1, 3 மைனஸ் 1 வந்து 2. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபார்முலாவாக அப்ளை பண்ண போகிறீங்க. ரைட்? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அவுட்டர் ஃபார்முலா இப்போ என்ன பண்ண போகிறோம்? இருங்க, இது வந்து ஸ்பேஸ்க்கு இந்த ஃபார்முலா. எது? I மைனஸ் 1ங்கிற ஃபார்முலா வந்து ஸ்பேஸ்க்கு. நான் ஃபார்முலா வந்து இங்கனக்குள்ளே எழுதிடுறேன். I மைனஸ் 1ங்கிற ஃபார்முலா இங்கே ஸ்பேஸுக்கு. இதுக்கு வந்து ரிவர்ஸில் இருக்குது, அப்படி தானே? ஸோ அப்போ நான் ரிவர்ஸில் இருக்கிறதுனால ஸ்டாருக்கு நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஏன் இப்படி பண்ணுது? ஸோ ஸ்டாருக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா டைரெக்டாக நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஒன்றும் இல்லை, என் வேல்யூக்கு அப்படியே ஈக்குவலாக இருக்குது, ரிவர்ஸில் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். ரைட்டா? ஸோ இதுக்கு ஃபார்முலா தேவையில்லை, டைரெக்டாக நம்ம ஏற்கனவே இவ்வளோ நேரம் பண்ணோம் தெரியுமா, அந்த மெத்தட் தான். இருங்க நான் சொல்கிறேன் அது பிரிண்ட் பண்ணும்போது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ அவுட்டர் ஃபார்ம் லூப் நம்ம என்ன பண்ணுவோம்? இன்ட் I இஸ் ஈக்குவல் டு 0லேருந்து ஆரம்பித்து I இஸ் லெஸ் தென் எது வரைக்கும்? ஈக்குவல் டு n வரைக்கும் எடுத்துப்பேன். I ப்ளஸ் ப்ளஸ் போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு என்ன பண்ணணும்? ஜேலேருந்து இது பண்ணணும். கரெக்டாக? ஸோ அதாவது 1லேருந்து n வரைக்கும் எடுத்துக்கிறது தான் நம்ம பண்ணுவோம் எப்பயுமே. ஸோ 1லேருந்து n வரைக்கும் எடுத்துக்கிறேன்.
5 டைம்ஸ் ரன் ஆகுறதுக்கு. ஸோ நான் இப்போ ஸ்பேஸுக்கான ஃபார்முலாவை நான் இப்போ எழுத போகிறேன். இன்ட் ஜே இஸ் ஈக்குவல் டு அகெயின் 1லேருந்து ஆரம்பிச்சு ஜே இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நான் ஏற்கனவே ஃபார்முலா மேலே எழுதியிருக்கேன். என்ன எழுதுனேன்? I மைனஸ் 1. அவ்வளோதான். இந்த ஃபார்முலாவை நான் அப்படியே தூக்கி எழுதுனேன்னா ஸ்பேஸ். சாரி 1 மினிட், ஒரு சின்ன பிரச்சனை. ஸோ இல்லை கரெக்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா இனிஷியலாக 1 வந்து இந்த இடத்துல, அதாவது 1 மைனஸ் 1 வந்து இனிஷியலாக எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு 0 ஆகும். ஸோ 1 இஸ் லெஸ் தென் 0ன்னு பார்த்தா ஃபால்ஸ். அப்போ எனக்கு ஒரு தடவை கூட ஃபஸ்ட்டு இது ஸ்பேஸ் பிரிண்ட் ஆக போகிறது இல்லை, ரைட்? நெக்ஸ்ட் டைம் ஐயோட வேல்யூ 2 ஆகி உள்ளே வரும். அப்போ ஜேயோட வேல்யூ 1, ஐ வந்து 2 ரீப்ளேஸ் ஆகி 2 மைனஸ் 1 இஸ் 1. அப்போ 1 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1ங்கிறது கரெக்ட் ஆகி எனக்கு 1 டைம் வந்து லூப் ரன் ஆகும். அப்போ எனக்கு ஒரு தடவை ஸ்பேஸ் வந்து பிரிண்ட் ஆகும் செகண்ட் ஐட்ரேஷனில். ஸோ இந்த மெத்தடும் கரெக்டு தான். நீங்கள் வேறு எதுவும் மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கனாலும் யூ கேன் ரைட். ஸோ இப்போ நான் என்ன பிரிண்ட் பண்ணணும்? ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணணும். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட். எத்தனை ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணணும் அதான் இங்கே மேட்டர். ஸோ சிங்கிள் ஸ்பேஸா டபுள் ஸ்பேஸா? நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து ரன் ஆகும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் தான் ஆகுது. அப்போ நம்மளுக்கு என்ன போதும்? ஒரு ஸ்பேஸ் மட்டும் போதும். ஆக்சுவலாக இதான் ஒரு ஸ்பேஸ். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணியாச்சு. அடுத்து என்னது? நம்மளுக்கு ஸ்டார் பிரிண்ட் ஆகும், கரெக்டாக? ஸோ ஸ்டார் பிரிண்ட் ஆகுதுக்கு இன்ட் ஜே யூஸ் பண்ண போகிறோம். ஜே வந்து 1லேருந்து ஆரம்பித்து நம்ம வந்து டிரெக்டாக, ஏன்னா இது 1னா இது 5, சாரி இது இது வந்து 1னா இது வந்து 5ன்னு இருக்கு, கரெக்டா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஏதாச்சும் ஐடியா இருக்கா? பழைய இதை ரீகால் பண்ணி பாருங்க. இஸ் ஈக்குவல் டு n வரைக்கும் பிரிண்ட் பண்ணிடலாமா? 1லேருந்து 5 தடவை ஃபஸ்ட்டு ஐட்ரேஷன்லேயே மொத்தம் 5 தடவை பிரிண்ட் ஆகிடும், கரெக்டா? ஸோ அப்படியே டிரெக்ட் மெத்தட் தான். ஜே ப்ளஸ் ப்ளஸ் போட்டுறேன், ஏன்னா நம்மளுக்கு 5 தடவையும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும். ஃபஸ்ட் டைம் உள்ள வரப்பையும் 5 ஸ்டார் தான், செகண்ட் டைம் வரப்பையும் 5 ஸ்டார் தான், எல்லா தடவை வரப்பையும் 5 ஸ்டார் தான். ஸோ நான் இது மாற்றலை பாருங்கள். 5 ஸ்டார் 5 தான், திருப்பியும் 5, நெக்ஸ்ட்டும் 5. ஸோ இது சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ 5 ஸ்டார்ஸ் தான். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் போட்டு என்ன பண்ணிடலாம்? நம்ம ஸ்டாரை வந்து பிரிண்ட் பண்ணிடலாம் வித் ஒரு ஸ்பேஸோட. நெக்ஸ்ட் லைனில் வரணும்ல, ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? பிரிண்ட் எல்லாம் யூஸ் பண்ணணும், கரெக்டாக? ஸோ அகெயின் நான் காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். காப்பி, நான் பேஸ்டிங் இட். பிரிண்ட் மட்டும் யூஸ் பண்ணால் போதுமா? பிரிண்ட் எல்என் யூஸ் பண்ணணும். பிரிண்ட் எல்என். ஸோ இது கூட கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ பார்த்தோம், ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கண்ட்ரோல் ஸ்டிக் பேட்டர்ன் டாட் ஜாவா கம்பைல் ஆகிடுச்சு. பேட்டர்னை பிரிண்ட் பண்ணோன்னா நம்மளோட எக்ஸ்பெக்டட் பேட்டர்ன் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பேட்டர்ன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரோம்பஸ் பிரமிட் பேட்டர்ன் வந்து நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பேட்டர்னான டைமண்ட் பிரமிட் நம்ம வந்து பார்க்கலாம். ஆனால் டைமண்ட் பிரமிட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம் இந்த கொஷினில். ஸோ n is equal to 5 நம்ம எந்தனாலும் அசைன் பண்ணிக்கலாம். நான் இனிஷியலாக n is equal to 5ன்னு வச்சுக்கிறேன். ஸ்பேஸஸ்க்கு நான் வந்து அல்டர்னேட்டிவாக இந்த மாதிரி டாலர் சிம்பிள் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இனிஷியலாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார் எத்தனை ஸ்பேஸ் இருக்குது? 1 2 3. இனிஷியலாக ஃபஸ்ட்டு ரோவில் வந்து 3 ஸ்பேஸ் இருக்குது. ஆக்சுவலாக இதில் வந்து ஸ்பேஸ் அண்ட் ஸ்டார் இதுவும் அகெயின் அப்படி தான் பண்ண போகிறோம். பட் இதில் எத்தனை ரோஸ் இருக்குங்கிறது தான் பிரச்சனை. இதில் 5 ரோஸாக இருக்குது. ஸோ 1 2 3 4 5 6 7 ரோஸ் இருக்குது, கரெக்டாக? நம்ம இப்போ இதுக்கு 5 தான் எடுக்க போகிறோம். இந்த இது மட்டும் தான் நம்மளுக்கு கேல்குலேஷனுக்குள்ளே வரும், அதுக்கு அடுத்தது எதுவுமே வராது. ஸோ நம்ம இப்போதைக்கு 5 வச்சு பண்ணி பார்க்கலாம், எப்படி வருதுன்னு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், ரைட்? ஸோ இப்போ டாலர் சிம்பிள் பார்க்கும்போது, அதாவது ஸ்பேஸ்னு பார்க்கும்போது மொதல் ரோவில் 3 இருக்குது, அடுத்ததில் 2 இருக்குது, அடுத்ததில் 1, நெக்ஸ்ட் இதில் ஒன்றுமே இல்லை, ரைட்? கரெக்டாக? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 0 ஸ்பேஸ், ரைட்? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த கொஷினில் வந்து நான் இப்போதைக்கு இந்த கொஷின் வந்து நான் 4ன்னு வச்சுக்கிறேன் டைப் பண்ணதுனால.
ஆக்சுவலாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, நான் எப்படின்னு சொல்லிடுறேன். இந்த மேலே உள்ள பார்ட் தனியாகவும் கீழே உள்ள பார்ட் தனியாகவும் பிரிண்ட் பண்ணுவோமா. ஸோ இந்த அப்பர் பார்ட் பார்த்தோன்னா 4 ரோஸ் இருக்கிறதுனால நான் இப்போதைக்கு இது 4ன்னு வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ லோயர் பார்ட் வந்து 3 ரோஸ் இருக்குது. அது இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இருக்குது. எனக்கு வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் எத்தனை பிரிண்ட் ஆகும்னா 3 2 1 and 0 ஸ்பேஸ் இனிஷியலாக அது வந்து பிரிண்ட் ஆகணும். அதனால நான் டாலரில் நான் அந்த இது வந்து 3210ன்னு நான் ரீப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்டார்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஸ்டார் இருக்குது? 1 2 3 அண்ட் தென் 4 ஸ்டார்ஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ வழக்கம் போல் நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச அதே ஸ்டோரி தான் ஃபார் லூப். ஸோ நம்ம கடகடன்னு பார்க்கலாம். ஃபார் லூப் என்ன பண்ண போகிறோம்? இன்ட் I is equal to 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி I is less than ஈக்குவல் டு n வரைக்கும் நம்ம இது பண்ண போகிறோம். I ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு வழக்கம் போல் நம்ம பண்ணுற அதே ஒரு இதுதான் ஃபார். இதில் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பிரமிட் பிரிண்ட் பண்ணோம் ஞாபகம் இருக்கா? இந்த பர்டிகுலர் பிளேஸ்க்கு மட்டும் நம்ம பிரமிட் பண்ணோம்ல, அந்த ஃபார்மில் அப்படியே எழுத போகிறீங்க. இன்ட் j இஸ் ஈக்குவல் டு 1லேருந்து ஆரம்பித்து j இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இது வரைக்கும் n மைனஸ் ஐ. அதான ஃபார்முலா ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்கு 4 மைனஸ், அதாவது n இதுவானே n மைனஸ் ஐ. n மைனஸ் ஐனா 4 இஸ் 4 மைனஸ் 1 இஸ் 3, 4 மைனஸ் 2 இஸ் 2. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு j இஸ் j ப்ளஸ் ப்ளஸ், ரைட்? ஸோ போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன பிரிண்ட் பண்ணணும்? சிஸ்டம் டாட் ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும், சாரி ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணணும். கரெக்டாக? அவுட் டாட் பிரிண்ட் போட்டு நம்ம ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணிட்டோம். ஒரு ஸ்பேஸ் நம்ம விடணும், ரைட்? ஸோ நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பேஸ் முடிஞ்சது. ஃபார் லூப் போட்டு இப்போ நம்ம ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும், ரைட்டா? ஸோ அந்த பேட்டர்ன் பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஸ்டார் இருக்கிறதுனால ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும். இன்ட் j இஸ் ஈக்குவல் டு அகெயின் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம்? 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபார்முலா பாருங்களேன். இதில் 1 ஐ வந்து 1னா ஸ்டாரும் 1, 2னா 2. அப்போ வந்து டைரெக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம்? ஈக்குவல் டு ஐன்னு கொடுத்துடலாம், ரைட்? ஸோ j இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஐன்னு கொடுத்துட்டு j ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துட்டு என்ட்ரு தட்டிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம்? ஸ்டாரை பிரிண்ட் பண்ணிடலாம். சிஸ்டம், சாரி நான் காப்பி பண்ணேன், பேஸ்ட். ஸோ நம்ம வந்து ஸ்டாரை பிரிண்ட் பண்ணிடலாம், ரைட்? நெக்ஸ்ட்டு இந்த இது முடிஞ்சது. அதாவது இந்த 5ன்னு இருக்கா, இது வரைக்கும் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இதுக்கு கீழே இந்த 3 இதையும் நம்ம பிரிண்ட் பண்ணணும். அதை எப்படி பிரிண்ட் பண்ணால் தனியாக தான் பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு ஃபார் லூப் நம்ம எழுதணும். ஸோ ஃபார் இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு 0லேருந்து, சாரி இதுக்கு வந்து நம்ம தனியாக பண்ணுமா? ஒரு நிமிஷம். நான் இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ஐன்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஐன்னு வச்சுட்டு ரிமைனிங் பார்ட், இது வந்து லோயர் பார்ட் கூடியது. ஸோ அதில் நான் 3 2 1 ரிமைனிங் இருக்கிறது, அதாவது அதுக்கு தெரியாது 4னா நம்மளுக்கு கீழே வந்து 3 தான் இருக்கும் அப்படின்னு தெரியாது. அதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா n மைனஸ் ஐ. ஒன்றும் இல்லை, n மைனஸ் ஐனா எதை ரெஃபர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிங்க? ஸோ என்னங்கிறது வந்து நம்மளுக்கு 4 மைனஸ் 1ங்கிறது வந்து 3. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா 3லேருந்து, அதாவது 3லேருந்து 3 2 1 இன்னும் 3 தடவை நம்மளுக்கு லூப் வந்து ஐட்ரேட் ஆகணும் அப்படிங்கிறது அது தெரிஞ்சுக்கும், ரைட்? அப்போது 3 2 2 1. நான் ஏன் ரிவர்ஸில் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அது வந்து இதை பொறுத்து மாறும். அது நம்ம ரிவர்ஸ்லேயும் பண்ணலாம், நார்மலாக பண்ணால் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து n மைனஸ் ஐ நீங்கள் போட்டுட்டீங்க. அதாவது n மைனஸ் ஐனா மிச்சம் எத்தனை ரோஸ் வந்து பிரிண்ட் பண்ண வேண்டியிருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எத்தனை ரோஸ் பிரிண்ட் பண்ண வேண்டியிருக்கு, எத்தனை ஸ்பேஸ் இருக்குது, எத்தனை ஸ்டார் இருக்குன்னு அப்புறம் அகைன் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 இருக்குது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஸ்பேஸ் எத்தனை இருக்குது? 3, சாரி 1, அடுத்தது 2, அடுத்தது 3, அடுத்து ஸ்டார்ஸ் எத்தனை இருக்குது? 3 2 1, கரெக்டாக? ஸோ அப்போ 3 2 1 அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஃபார்முலா அப்படியே தூக்கி எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? ஸ்பேஸா ஸ்டாரா? ஸ்பேஸ், கரெக்டாக? ஸோ இப்போ ஸ்பேஸுங்கிறதுனால முதல்ல அவுட்டர் லூப் எழுதிக்கலாம். அவுட்டர் லூப் நான் ரிவர்ஸில் எழுதியிருக்கேன், கரெக்டாக? அப்போ n மைனஸ் 1லேருந்து ஆரம்பித்து n இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 போட்டுட்டு, சாரி n இல்லை, i இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 போட்டுட்டு
ஐ மைனஸ் எழுதிடுறேன். எழுதிட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன், உள்ள ஃபார் லூப்குள்ளே நம்ம வந்து இன்னர் ஃபார் லூப் வந்து எழுத போகிறோம். அதுக்கு தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஃபார்முலா. ஸோ இன்ட் ஜே இஸ் ஈக்குவல் டு 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபார்முலா என்ன நம்மளுக்கு, ஜே இஸ் லெஸ் தேன், இது 3னா இது 1, இது 2னா இது 2, அதாவது ரிவர்ஸில் போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா n மைனஸ் ஐ ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாமா. ஸோ நம்மளோட n வந்து இங்கே என்னது, என்னங்கிறது வந்து நம்மளுக்கு 4, ரைட். ஸோ 4 மைனஸ் 3 என்னது இங்கே, இப்போ பாருங்கள் n மைனஸ், நான் இந்த இடத்துல எழுதிடுறேன் சும்மா ஜஸ்ட்டு, அதே ஃபார்முலா தாங்க, n மைனஸ் ஐ ஃபார்முலா தாங்க. அப்போ 4 மைனஸ் 3 வந்து என்னது 1, 4 மைனஸ் 2 2, 4 மைனஸ் 1 3. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சுது. ஸோ அந்த ஃபார்முலாவை நான் அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு ஜே ப்ளஸ் ப்ளஸ், முதல்ல ஃபார்முலா மட்டும் எப்படியாச்சும் மாற்றி மாற்றி போட்டு பேட்டர்னுக்கு கண்டுபிடிக்கணும், அப்ளை பண்ணுறோம், சால்வ் பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ ஸ்பேஸு நம்ம பிரிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் முடிஞ்சோன்னே இந்த ஃபார் லூப் இது என்னது ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபார் லூப் வேணும், கரெக்டாக. ஸோ ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எப்படி ஃபார்முலா அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது 3னா 3, 2னா 2, 1னா 1 அகெயின். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா டேரெக்டாக நான் என்ன பண்ணிடுறேன், ஐஎம் அப்படியே போட்டுடுறேன். ஆனால் இது வரைக்கும் ஈக்குவல் டு வரைக்கும் நான் எதுலேயுமே ஈக்குவல் டுங்கிறதே நான் மென்ஷன் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாத்துலேயும் ஈக்குவல் டு மென்ஷன் பண்ணணும், ஏன்னா அது வரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஈக்குவல் டுங்கிற வேல்யூவை நம்ம மென்ஷன் பண்ண மறந்துடக்கூடாது. ஓகே ஃபைன். இந்த இடத்துல என்ன பிரிண்ட் பண்ணணும், ஸ்டார், கரெக்டாக. ஸோ ஸ்டார் பிரிண்ட் பண்ணியிருக்கேன், ரைட். ஸோ ஸ்பேஸ் கரெக்டாக தானே இருக்குது, யா ஒரு ஸ்பேஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபார் லூப் கதையெல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு இது பிரிண்ட் பண்ணணுமே, ஒவ்வொரு ஃபார் லூப் முடிஞ்சோனையும் அவுட்டர் ஃபார் லூப்க்கு உள்ள ஒரு பிரிண்ட் எல்என் கொடுக்கணும்ல, அப்போ தானே நெக்ஸ்ட்டு ரோக்கு நம்மளுக்கு போகும், கரெக்டாக. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா system dot println யூஸ் பண்ணிக்கிறேன். print ln யூஸ் பண்ணிட்டு இந்த ஸ்பேசஸை ரிமூவ் பண்ணிடுறேன். அகெயின் காப்பி பண்ணி just pasting over here. ஓகே நம்ம இப்போ ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ கம்பைல் ஆகிடுச்சு. பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணோன்னா எஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண பேட்டர்ன் பிரிண்ட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்க்கலாம். இந்த பேட்டர்ன் புரிஞ்சதில் நம்பர்ஸ் மாற்றி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கொயர் பேட்டர்ன் பிரமிட் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ சாரி, ஹாலோ ஸ்கொயர் பிரமிட் இல்லை, ஹாலோ ஸ்கொயர் பாக்ஸ் நம்ம சால்வ் பண்ணலாம். இந்த பர்டிகுலர் ப்ராப்ளமில் பார்க்கும்போது, ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராப்ளமில் உங்களுக்கு மொத்தம் எத்தனை ஸ்டார்ஸ் இருக்கும்போது உள்ள 5, நெக்ஸ்ட்டு 2 2 2 அண்ட் தென் 5 அகெயின், ரைட். ஸோ இதுக்கு நம்ம என்ன மாதிரி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா ஒரே ஒரு அவுட்டர் ஃபார் லூப் மட்டும் நம்மளுக்கு இதுக்கு போதும். ஜஸ்ட்டு கண்டிஷன் வச்சு நம்ம இதை வந்து சால்வ் பண்ண முடியும், ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் எத்தனை ஸ்டார், 5 ஸ்டார், ரைட். நெக்ஸ்ட் ரோவில் 2, நெக்ஸ்ட் ரோவில் 2, நெக்ஸ்ட் ரோவில் 2, நெக்ஸ்ட் ரோவில் 5. இதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலாவே அவ்வளோவா தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா எனக்கு 5 லைனும் வேணும். அப்போ நான் என்ன பண்ணிடுறேன், இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு 1லேருந்து ஆரம்பித்து ஐ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5, அதாவது n வரைக்கும் ரன் பண்ணிடுறேன். ஐ ப்ளஸ் ப்ளஸ் போட்டுக்கிறேன், ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய 5 தடவை நான் ரன் பண்ண போகிறேன். ஆனால் சில கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறேன். அது என்ன கண்டிஷன், இன்னொரு தடவை நான் நெஸ்டட் ஃபார் லூப் போடணும் தெரியும் நம்மளுக்கு, ஏன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ரோ அண்ட் காலம் இருந்ததுனாலே நெஸ்டட் ஃபார் லூப் நம்ம யூஸ் பண்ணிடுவோம். 1லேருந்து ஆரம்பித்து நம்மளுக்கு அகெயின் 5 வரைக்கும், அதாவது 1லேருந்து ஆரம்பித்து 5, இதுவும் 5 இருக்க போகுது. வெயிட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். உள்ள கண்டிஷன் வச்சு நம்ம தூக்கிடலாம். ஜே இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அகெயின் நான் n கொடுத்துட்றேன். 5 rows அண்ட் 5 columns ஃபுல்லாக இந்த இடத்துல நம்ம இப்போ ஸ்டார் பிரிண்ட் ஆக போகுதுன்னே வச்சுக்கலாம். இப்போதைக்கு இந்த கேப்லேயும் நம்மளுக்கு ஸ்டார் பிரிண்ட் ஆக போகுது. நம்ம சும்மா அசியூம் மட்டும் பண்ணிக்கலாம். அசியூம் பண்ணிவிட்டு நம்ம வாட்டுக்கு இந்த கோடை எழுதிடுறேன். நான் இப்போ உள்ளே பண்ண போகிற ஒரு சின்ன சேஞ்சஸ்னால இது மாறப்போகுது. எப்படின்னு பார்க்கலாமா. நான் ஒரு கண்டிஷன் எழுதுகிறேன். இஃப் என்னுடைய ஐயோட வேல்யூ ஈக்குவல் டு 1, ஐனா என்ன சொல்லியிருக்கேன், ரோன்னு சொல்லியிருக்கேன். என்னோட ரோ வந்து 1க்கு ஈக்குவலாக இருந்தாலோ ஆர் என்னோட ஐயோட வேல்யூ லாஸ்ட் ரோவாக இருந்தாலும், ஃபஸ்ட்டு ரோவாக இருந்தாலும் சரி, என்னோட ரோ வந்து லாஸ்ட் ரோவாக இருந்தாலும் சரி, அதாவது என்னாக இருந்தாலும் சரி, இல்லை
இன்னும் கண்டிஷன் இருக்குது. என்னுடைய காலம் இருக்குல்ல, என்னுடைய இந்த காலம் ஃபஸ்ட்டு அந்த கர்சரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இந்த காலம் ஈக்குவல் டு 1 இருந்தாலும் சரி, இல்லது என்னுடைய இந்த இந்த லாஸ்ட் காலம் இருக்குல்ல, இந்த லாஸ்ட் காலம் என்ன இருக்கும் போதும் சரி, எனக்கு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிடுவேன். எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு பிரிண்ட் பண்ணணும். லைக் ஃபஸ்ட்டு ரோ அண்ட் லாஸ்ட் ரோ, ஃபஸ்ட்டு காலம் அண்ட் லாஸ்ட் காலமில் எனக்கு பிரிண்ட் பண்ணணும். மிச்ச இடத்துல எனக்கு ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணணும். புரியுதா? ஸோ அவ்வளோதாங்க லாஜிக்கு. ஸோ இந்த லாஜிக் புரிஞ்சிருச்சுன்னா ஈஸி தான் இந்த கொஷின். அவுட் டாட் பிரிண்ட் எல்என் போட்டு பிரிண்ட் போட்டு நான் என்ன பண்ணிடுறேன், ஸ்டாரை பிரிண்ட் பண்ணி ஒரு ஸ்பேஸ் விட்டுடுறேன். இப்போ எனக்கு நான் என்ன சொன்னேன், சப்போஸ் எனக்கு இல்லை, எனக்கு அந்த ரோ அண்ட் காலம் இந்த இடத்துல ஹைட்ரேட் பண்ணும்போது இந்த ரோ அண்ட் காலம்லலாம் எனக்கு வரக்கூடாதுல்ல. ஸோ அப்போ எல்ஸ் அந்த கண்டிஷனில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து என்ன பிரிண்ட் பண்ணிடுவேன், ஸ்பேஸுங்கிறத பிரிண்ட் பண்ணிடுவேன். கரெக்டாக? ஸோ ஸ்பேஸுங்கிறத நான் பிரிண்ட் பண்ணிடுவேன். சரி, இது பிரிண்ட் பண்ணியாச்சு. அகெயின் வழக்கம் போல் பிரிண்ட் எல்என் கொடுக்கணும்ல நெக்ஸ்ட் ரோவில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ பிரிண்ட் எல்என்கிற வேர்டை வந்து நான் இங்கே யூஸ் பண்ணிடுறேன். ஸோ அப்போ நெக்ஸ்ட் லைன்லேருந்து நம்மளுக்கு கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கொஷின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ கம்பைல் பண்ணிட்டேன். ரன் பண்ணனா ஏன் நம்மளுக்கு இப்படி வருது, ஏதோ சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் லூப்க்கு வெளியே கொடுக்காம விட்டுட்டேன். ரைட்? ஸோ காப்பி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இந்த ஃபார் லூப்க்கு வெளியே தானே கொடுக்கணும். ஸோ வெளியே கொடுத்துட்டு நான் இப்போ கம்பைல் பண்ணுறேன். ஸோ புரியுதில்ல, இந்த ஃபார் லூப்க்கு வெளியே கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். மை காட், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே. ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும்ல. சரி, இங்கேயா? ஆமாம். ஏன்னா நம்மளுக்கு இது வந்து ஒவ்வொரு ஸ்பேஸ்னு எடுத்துக்கும். இந்த இடத்துல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு ஸ்டார் மூவ் பண்ணும்போதும் ஒவ்வொரு ஸ்பேஸ் தான் நம்மளுக்கு இது பண்ணும். அப்போது இந்த இது வந்து நம்மளுக்கு நடுவில் வந்து மொத்தம் 3 ஸ்பேஸ், இந்த இடத்துல 3 ஸ்பேஸ் நம்மளுக்கு விழுகும். அப்போ நம்ம இதுக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும்ல. ஸோ அப்போ தானே நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் மூவ் ஆகி நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால வந்து இன்னொரு ஸ்பேஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணாலும் கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். யா. ஸோ புரியுதா? ஸோ இந்த ஸ்பேஸ் போக நம்மளுக்கு வந்து ஊடால வந்து நம்மளுக்கு 3 ஸ்பேஸ் தேவைப்படுது. இந்த ஒரு ஸ்டாருக்கு முன்னையும் ஸ்பேஸ் இருக்குது, பின்னையும் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதனால வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் தேவைப்படுறதுனால நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து 2 ஸ்பேஸ் நம்ம விட்டுறோம். ரைட்? ஸோ இந்த இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்க்கலாம். ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையாங்கிள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ட்ரையாங்கிள் அதாவது இப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த ரைட் சைட் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு இப்படி பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இது எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் n is equal to 5, நம்ம வந்து 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதனால நான் 1 அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரோலையும் மொத்தம் எத்தனை ரோ இருக்குது? 4 ரோஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆமாம் 4 ரோஸ் இருக்குது. நான் ஜஸ்ட்டு சும்மா அசியூம் பண்ணிக்கிறேன். 5ன்னு வச்சுக்கலாம். நம்ம போகும்போது பார்க்கலாம். ஒன்றும் இது போடுறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஃபைனு சரி, ஓகே, நம்ம 4ன்னு கூட வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவுட்டர் ஃபார் லூப் எழுத போகிறேன். அவுட்டர் ஃபார் லூப் எது வரைக்கும் இருக்க போகுது? என்னுடைய n வரைக்கும் இருக்க போகுது. ரைட்? ஸோ என்னோட n வரைக்கும் அப்படின்னா எத்தனை ரோஸ்? 4 ரோஸ். கரெக்டாக? அப்போது 4 ஃபார் int i is less than i is equal to 1லேருந்து அசைன் பண்ணிவிட்டு i is less than or equal to n வரைக்கும் போட்டுக்கிறேன். i ப்ளஸ் ப்ளஸ்னு இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். ரைட்? ஸோ பண்ணிவிட்டு இப்போ என்னோட இது வந்து இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக பிரிண்ட் ஆக போகுது. அப்போ ஒரு ரோவில் எனக்கு ஒரு நம்பர் தான் இருக்கணும், 2வது ரோவில் 2 நம்பர், 3வது ரோவில் 3 நம்பர். ஸோ இப்படி தான் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணணும். கரெக்டாக? அப்போது எனக்கு இப்போ இந்த இடத்துல ஒன்று நம்ம ஸ்டார் மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் சால்வ் பண்ண ஸ்டார் பேட்டர்ன் மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ரோவில் எனக்கு வந்து என்ன எத்தனை இருக்கணும்? 1 தான் இருக்கணும். அடுத்த ரோவில் 2,
அடுத்த ரோவில் 3 நம்பர், அடுத்த ரோவில் 4. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே ஒன்றா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். அப்போ நான் என்ன பண்ணிடுறேன், நம்மளுக்கு இது ஏற்கனவே தெரியும்ல ஃபார்முலா ஈக்குவல் டுவாக இருக்குது, ஐ இஸ் ஈக்குவல் டு ஜேவாக இருக்குது. அப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஃபார் ஐ இஸ் லெஸ் தென் ஐ இல்லை இன்ட் ஜே, ஜே இஸ் ஈக்குவல் டு 1லேருந்து அசைன் பண்ணிவிட்டு ஜே இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நம்ம ஐ யூஸ் பண்ணிடலாமா, ஏன்னா நம்மளுக்கு ஃபார்முலா தானே 1 இஸ் ஈக்குவல் டு 1. இந்த 5 வேணால் தூக்கிடுங்க கன்ஃபியூசிங்காக இருந்ததுன்னா. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா 1 ஈக்குவல் டு 1ங்கும் போது ட்ரூ. அப்போ ஒரு தடவை ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் பிரிண்ட் ஆகும், அடுத்து அதுக்கு அடுத்ததில் ஈக்குவல் டு 2க்கு இதாக இருக்கும். அப்போ 2 தடவை வந்து லூப் ரன் ஆகி 2 தடவை பிரிண்ட் ஆகும். ஸோ அதே பேட்டர்ன் தான், நம்பர் மட்டும் மாற்றி பிரிண்ட் பண்ண போகிறோம் ஸ்டாருக்கு பதிலாக, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ நம்பர் பிரிண்ட் பண்ணுறதுனால நான் என்ன பண்ணிடுறேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் போட்டு என்ன பிரிண்ட் பண்ணுறேன், நம்பரை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ நம்பரில் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கேன், 1 ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் அமைக்கி ப்ளஸ்க்குள்ளே நம்மளோட ஸ்பேஸ் இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு அடுத்தடுத்து கொஞ்சம் தள்ளி தள்ளி பிரிண்ட் ஆகும். அதனால் ஸோ ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணிடணும், இதுக்கு அடுத்தே ஒரு வேலை பார்க்கணுமே, ப்ளஸ் ப்ளஸ் பண்ணணும்ல. ஏன்னா ஒவ்வொரு தடவை இதாகும்போதும் நம்மளோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆனால் தான் 1 2ன்னு நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் 1னா நெக்ஸ்ட் டைம் 2, நெக்ஸ்ட் டைம் 3 அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகணும்னா ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இன்க்ரிமெண்ட் பண்ணிடணும். சரி, நம்மளுக்கு நெக்ஸ்ட் ரோவில் பிரிண்ட் ஆகணும்ல, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது பிரிண்ட் எல்என் யூஸ் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அப்போது பிரிண்ட் எல்என் யூஸ் பண்ணுறதுக்கு இது போட்டு பிரிண்ட் எல்என் போட்டுடுறேன். உள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணி விட்றலாம். ரைட். ஸோ நம்ம இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா, ரன் ஆகுதான்னு செக் பண்ணலாம். ஸோ புரியலன்னா ரிவைண்ட் பண்ணி பாருங்கள் ஒன்ஸ், ஈஸியாக தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண பேட்டர்ன் இதுதான், நம்மளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கிடச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் பேட்டர்ன் பிரிண்டிங் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், எங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும், இல்லை எங்களுக்கு நல்லா புரியுது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சால் தான் நாங்கள் அதை பேஸ் பண்ணி நாங்கள் உங்களுக்கு டீச் பண்ண முடியும். ஸோ ஸ்டே டச் வித் மெட்டாஃப்ளேம். தேங்க்யூ.